வந்து சேலம்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. சேலம்ல வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி, லண்டன் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைட்ல இருக்கு. ஓகே, ஸோ 4500 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஆஃபீஸ் ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த ஆஃபீஸ் வந்து இன்னமும் 100% ஒர்க் முடியல. ஸோ இன்னமும் நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ கம்பெனியோட லான்ச், அஃபிஷியல் லான்ச்சுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ் வந்து இப்பவே நிறைய பேர் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே சார்ன்றாங்க. இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு பார்த்தாங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கம்பெனில வேலை நடந்துட்டு இருக்கு சைலண்டா. ஓகே, ஸோ 4500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 100 பேர் உட்கார்ற மாதிரி மீட்டிங் ஹாலோட ஒரு கம்பெனி இந்த ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. ஏன் இந்த இவ்வளவு பெரிய ஆஃபீஸ்? அதான் மெயின். ஏன்னா கம்பெனிக்கு தெரியும் இந்த பிளான், இந்த ப்ராடக்ட் மெகா ஹிட் ஆகும், இந்த கான்செப்ட் மெகா ஹிட் ஆகும், மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பூம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனிக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இவ்வளவு பெரிய ஆஃபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து இதுவே ஆஃபீஸ் ஒரு 1 இயர்ல பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஹைவேஸ்க்கு மாத்தலாம்னு சொல்லி ஒரு யோசனை போயிட்டு இருக்கோம். ஸோ 31ஆம் தேதி போன வருஷம் இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நம்மள்ட்ட ப்ராடக்ட் கிடையாது, வெப்சைட் லைவுக்கு வரல, ஆஃபீஸ் கிடையாது. பட் அப்போ பிலீவ் பண்ணி ஜாயின் பண்ணவங்க எல்லாமே இன்னைக்கு அவங்க லைஃப் ஸ்டைல டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டைரியில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அடுத்த வருஷம் இதை வாங்கிடுவேன், எனக்கு இது வேணும் எழுதுனவங்க எல்லாமே அடுத்த வருஷம் இதை வாங்கிடுவேன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அடுத்தது இந்த கம்பெனியோட மெயினான விஷயத்தை நம்ம பார்ப்போம். யாரு வந்து இந்த கம்பெனியோட ஒரு 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 ப்ரொஃபைல்னு பார்ப்போம். நம்ம கம்பெனியோட எம்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே, ஏன் சார் கம்பெனியோட எம்டி அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு 4 வருஷமா ஒரு கிரிப்டோ பண்ணோம். அவர் என்ன கேட்டகரின்னு நாங்கள் இன்ன வரைக்கும் 4 வருஷமா யோசிச்சுட்டாரு. ஓகே, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரை பற்றி வெளியே சொல்ல முடியாது. கம்பெனியோட ஃபவுண்டர் யார், எம்டி யாருலாம் சொல்ல முடியாத நிலைமையெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்ல கம்பெனி இருக்கு. பட் நம்ம கம்பெனியோட எம்டி வந்து மிஸ்டர் பாபு ரங்கராஜன். நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அவரோட பேர் வரும். ஸோ அவரோட சாதனைகள் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. நிறைய கார்பரேட் கம்பெனிகளுக்கு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் கோச்சா இருக்காரு. நிறைய காலேஜஸ்க்கு வந்து கன்சல்டன்ட் அண்ட் கோச்சா இருக்காரு. அண்ட் 800 இன்ஸ்டியூட்டுக்கு மேல இது வரைக்கும் கெஸ்ட் ட்ரைனரா போயிருக்கிறாரு. நிறைய சேனல்ஸ்ல வந்து அவரோட பேட்டி இருக்கு. நிறைய சைக்காலஜிக்கல் டாக்டரா இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டை வந்து அவர் டியூன் பண்ணிருக்கிறாரு. ஓகே, ஸோ இஸ் அ ஃபென்டபிளஸ் பர்சன், ஐகான் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. அவர் ஒண்டர்ஃபுல் ட்ரைனர், ஒண்டர்ஃபுல் சைக்காலஜிக்கல் ட்ரைனர். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே ட்ரைனிங் தான், மோட்டிவேஷன் தான். ஆனால் கம்பெனி எம்டியே ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ட்ரைனராக வந்தது நம்ம ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா இதுதான் கம்பெனியோட ஹீரோ ஆஃப் த கம்பெனின்னு சொல்லலாம். ஓகே, ஒருத்தவங்க பேர் சொன்னாலே நம்மளை அந்த அந்த புன்னகை வரணும் இல்லையா, அந்த 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 மரியாதை வரணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அந்த சேர்ல உட்காரணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம பெருமையை சொல்ல முடியும். ஸோ திஸ் ஜென்டில்மேன் இஸ் அவர் எம்டி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மெயினான விஷயத்துக்கு வருவோம், விஷன் அண்ட் மிஷனுக்கு வருவோம். ஸோ ஏன் அப்படின்னா, என்னதான் கம்பெனி சூப்பரா இருந்தாலும், எம்டி சூப்பரா இருந்தாலும், ஆஃபீஸ் பெருசா இருந்தாலும், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருந்தாலும், இந்த விஷன் அண்ட் மிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்பெனி ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, எதை நோக்கி போறாங்க, கம்பெனி என்ன பிளான் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சிம்பிளான விஷயம் என்னன்னா, ரோட் மேப் வந்து 8 கண்ட்ரீஸ்க்கு வந்து கொண்டு போகணும். அதுதான் அவங்களோட டார்கெட். ஓகே, அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மலேசியா, அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தடுத்து கண்ட்ரி ஓபன் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட மெயினான விஷயம் நிறைய ஆண்டர்பிரனர்ஸை உருவாக்கணும், நிறைய சுய தொழில் முனைவர்களை உருவாக்கணும், நிறைய மேடை பேச்சாளர்கள், நிறைய ட்ரைனர்ஸை உருவாக்கணும், நிறைய ஏர்னர்ஸை உருவாக்கணும். வருமானம் மட்டும் இல்லாம, ஆரோக்கியம் மட்டும் இல்லாம உங்களுக்கு வருமானத்துக்கும் பெருசா லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது உங்க கம்பெனியோட நோக்கம். அதே மாதிரி சாதாரணமான ரொம்ப ஏழையா இருக்கவங்களும் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்ற முடியும். அதுக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பெரிய பணக்காரங்க இந்த கம்பெனில ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள் கேன் இன்வால்வ் இன் திஸ் கம்பெனி, இந்த ப்ராஜெக்ட். அதுதான் மெயின். ஓகே, ஸோ அதுதான் கிடையாது. All kind of people can join this opportunity and all kind of products will be inside the company. Okay, so அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியை பத்தி நம்ம அடுத்த ஸ்லைட் என்னன்னு பார்ப்போம். அட்மின் ரைட் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐரிஷ்ன்ற பிராண்ட்ல வந்து நம்ம இப்போ ஒரு ஒன் ஆஃப் த செக்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே, எஸ் பாய், யாகுப் பாய், வெல்கம். வண்டியில வரீங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா வீட்டுல இருக்கீங்க. ஓகே, ஸோ ஐரிஷ்னா என்னன்னா ஒரு பூவோட பேரு. நிறைய மீட்டிங்ல அதை சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பிராண்ட்ல தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரப்போகுது.
அந்த மாதிரி நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கன்றதை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட். எஸ், என்னென்ன செக்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ்ல வந்திருக்கும், அப்புறம் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வந்திருக்கும், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இந்த வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு பெரிய துறையா இப்ப மாறி இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே ஃபேர் அண்ட் லவ்லி தான். ஏன்னா எங்க காலத்துல அதை வச்சே ஓடிட்டாங்க. டிவியில ஆட் வரும் ஃபேர் அண்ட் லவ்லின்னு சொல்லிட்டு 7 வாரத்துல வெள்ளையாயிரும் அப்படின்னாங்க. நம்ம ஆளுங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. 7 வாரம் போட்டு பார்த்தாங்க, 70 வாரம் போட்டு பார்த்தாங்க. இன்ன வரைக்கும் அந்த தார் ஊத்துன கலர்ன வரைக்கும் மாறாம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பிக்கஸ்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. அந்த 80s 90sல அந்த ஃபேர் அண்ட் லவ்லி வச்சு ஒரே ப்ராடக்ட் மட்டுமே வந்து இந்தியா ஃபுல்லாவே thousands of crores வந்து அந்த கம்பெனி டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபேர் எவர்னு ஆரம்பிச்சாங்க, இப்போ வேற பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ ஜென்சி கிட்ஸ் 2 வகைப்படும். நான் நல்ல வகையை சொல்றேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காஸ்மெட்டிக்ஸ் அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகமா சூப்பரா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள்ல நம்ம தோல் வியாதி நிறைய வருது. இன்னைக்கு இருக்கிற பொல்யூஷன்ல நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி நிறைய வருது. இன்னைக்கு இருக்கிற தண்ணி ப்ராப்பர் வாட்டர் இல்லாதனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நிறைய அவேர்னஸ் இருக்கு அவங்களுக்கு. ஃபேஸ் வாஷ், அப்புறம் ஃபேஸ் வாஷ் மட்டும் கிட்டத்தட்ட 30 வேரியன்ட்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. சீரம்ஸ் நிறைய இருக்கு, ஹேர் சீரம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம காஸ்மெட்டிக்ஸ்ல கிட்டத்தட்ட 50,000 கோடி டர்ன் ஓவர் பண்ற இண்டஸ்ட்ரியா இன்னைக்கு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து மாறி இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பத்தி பிரச்சனையே கிடையாது. இது வந்து நம்மளோட அத்தியாவசிய தேவை. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரி. வெல்னஸ் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் எண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. முடிவில்லாத துறை தான் வெல்னஸ். ஏன்னா நாளாக நம்ம உடல்கள் எல்லாமே மாறிட்டே வருது. நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிட்டே வருதுன்றப்போ இந்த துணை உணவு வந்து நம்மள வந்து பெரிய லெவல்ல நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஏன்னா பாருங்க, நைட் நம்ம வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடுறோம், மத்தியானம் சாப்பிடுவோம்னு கேள்விப்பட்டிருக்கோம். நைட்டு 2:30 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறாங்க இன்னைக்கு இருக்கிற ஐடி விங்ஸ் பீப்புள் எல்லாமே. ஸோ இந்த ஃபுட் கல்ச்சர் மட்டும் இல்ல, ஃபுட் ஹேபிட்டே மாறிடுச்சு நம்மளுக்கு. அதனால இந்த வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பீக்ல இருக்குங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு 3 மாசத்துல வந்துடும். பர்னிச்சர்ஸ் வந்துருச்சு. டூரிசமும் நம்ம லான்ச் பண்ணிட்டோம். பெரிய ப்ரோக்ராம்ல வந்து நம்ம சைன் அப் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இவ்வளவு செக்மெண்ட்ஸ்ல வந்திருக்கோம். அடுத்தது நம்ம என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்ல வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா லைக் டோனர்ஸ் வந்திருக்கு, அண்ட் குங்குமாத்தி தைலம் ஃபேஸ் சீரம் ஆயில் வந்திருக்கு. ஸோ அந்த குங்குமாத்தி தைலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படின்னா ஏன்ஷியன் ஹெர்பல்ஸ் பேஸ் பண்ணது. ஸோ ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும், அண்ட் அந்த மார்க்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும், அப்புறம் ஸ்கேர்ஸ் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் இந்த பிம்பிள்ஸ் வந்து தடுப்பு முதற்கொண்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ரிசல்டட் ப்ராடக்ட். நீங்க கூகுள்ல போய் குங்குமாத்தி தைலம்னு நீங்க போட்டு பார்த்தாலே தெரியும் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து 3-in-1 ஃபேஸ் வாஷ், அதாவது ஃபேஸ் வாஷ், மாஸ்க், ஸ்க்ரப்னு சொல்லிட்டு 3மே ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. காஃபி ஃபிளேவர்ல. அது சூப்பரா இருக்கும். நாங்க கேகேவி சாரை மயக்கி இந்த கம்பெனிக்குள்ள இழுத்தது வந்து இந்த ப்ராடக்ட் வச்சுதான். ஓகே, வந்தாரு சார், முகம் கழுவிட்டு வாங்கணும். ஆல்ரெடி ஒரு ஃபேரா தான் இருப்பாரு, இருந்தாலும் கழுவிட்டு வாங்க சார். நான் உள்ள போய் கழுவணும்னு ஒரு பிரைட்டா இருக்கு. அந்த போட்டோ இன்னைக்கு வச்சிருக்கோம் மெமரியா. கேகேவி சார் உள்படியில் அப்படி உட்காந்துருப்பாரு. ஓகே, என்னன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எவ்வளவு ஃபேரா இருந்தாலும் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின் பிரைட் ஆகிறது எல்லாமே வந்து இதை அப்சர்வ் பண்ண முடியும். அதே மாதிரிதான் நம்ம திண்டுக்கல் ஹீரோ சரவணன் சாரோட போட்டோவும் மெமரியா வச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்டை வச்சுதான் ஃபர்ஸ்ட் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணோம். எப்படி பாபு சார் போட்டோ காமிச்சு அவங்க இம்ப்ரெஸ் பண்ணமோ அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டை காமிச்சு நம்ம இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அது இல்லாம ரோஸ் பெட்டல் ஃபேஸ் வாஷ் நம்ம மார்க்கெட்ல கொண்டு வந்துருக்கோம். சார், இந்த ரோஜா இதழ்ல செஞ்ச இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், அல்ட்ரா சாஃப்டா இருக்கும், சில்கி டச்சா இருக்கும். ஓகே, அதை கம்மியா யூஸ் பண்ணி அழகா நீங்க லாங் டைமா யூஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் நம்மளுது. அண்ட் ஷாம்பு வந்து ஹெர்பல் ஷாம்பு, ஹைபிஸ்கஸ் ஷாம்பு வந்திருக்கு. எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குங்க, எனக்கு முடி நிறைய கொட்டுதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். நார்மல் பீப்புள் வந்து ஹைபிஸ்கஸ் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் வந்து ஹேர் டை நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஹேர் டைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொமோட்டரே ஒரு பெரிய டெஸ்டிமோனியலா மாறிட்டாரு. இன்னைக்கு அவர் வீடியோ வந்து டெல்லியில இருந்து கூப்பிட்டு கேட்கறாங்க,
என்ன கீழே டெக்ஸ்ட் படிச்சு பார்த்தேன், ஹேர் டை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, நான் போன வாரம் வீராசாமி சாரும் கேகேவி சாரும் பேசின வீடியோஸ் தான் இன்னைக்கு டெல்லி டீம் எல்லாமே ஆக்டிவேட் பண்ண வச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஹேர் டை வந்து நேச்சுரல் ஹேர் டை, ஹோம்மேடு ஹேண்ட்மேடு ஹேர் டை. நம்மளுக்கு வந்து 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் கண்டிப்பா. சார் 10 நிமிஷத்துல முடியுமானா முடியாது. 10 நிமிஷத்துல நீங்க கழுவணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நெர்லாக் பெயிண்ட் தான். ஓகே, ஸோ அதை வேணா நீங்க அடிச்சுக்கலாம். பட் ஹேர் டை வந்து எப்படின்னா உங்க முடி வந்து இயற்கையாவே அந்த பிளாக்கிஷ் கொடுக்கணும், லாங் டைமா நிக்கணுங்கிறதுனால இந்த 40 நிமிஷம் டு 50 நிமிஷம் நீங்க பொறுமையா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்காது. ஹெல்மெட் போட்டா எரியும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எரிச்சல் இல்லாம நேச்சுரலாவே ஒரு 40 நாள் வந்து அந்த பிளாக்கிஷ் இருக்குங்க. ஓகே ஓகே, 6 வாரம் ஒரு முறைலாம் பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. எக்கனாமிக்கலி ரொம்ப ரொம்ப சீப். ஓகே, அடுத்தது என்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் வெல்னஸ் கேர். ஸோ வெல்னஸ் கேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த சூப்பர்ப் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த கம்பெனில இவ்வளவு கூட்டம் இருக்கு, சண்டே ஆனா ஹவுஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னா இந்த காரணம் இந்த வெல்னஸ் ப்ராடக்ட் தான். இதுல வந்து சூப்ஸ் வந்துருச்சு, முக்கிய ஆரம்பத்திலே வந்திருக்கு. சூப்ஸ் நான் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு டியர் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் கெட்டிங் குட் ரெஸ்பான்ஸ் ஃபார் த சூப். அப்புறம் வந்து சீபகத்தான் ஜூஸ் வரப்போகுது. அண்ட் வெரி சூன் வந்து பாத்தீங்கன்னா மல்டி விட்டமின் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு கேப்சூல் வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். அதோட டிசைனிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதோட ப்ராடக்டோட லான்ச் வந்து நம்ம மதுரை மீட்டிங்ல பிளான் பண்ணியிருக்கோம். மதுரையில வர மீட்டிங்ல வந்து இந்த விட்டமின் ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணோம். ஓகே, அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பாப்புலேஷன் அதிகம் பண்ற ஒரு ப்ராடக்ட் நம்ம பின்னாடி லான்ச் பண்ண போறோம். ஸோ அது வந்து மோஸ்ட் வாண்டட் இன் இந்தியா. ஸோ அது வந்து இயற்கையாவே நம்மளோட உடல்ல இருக்கிற செக்ஷுவல் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யற ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ இந்த டீக்கு வந்து டயபெட்டிஸ்க்கு தனியா நம்ம டீ இருக்கு, அண்ட் கொலஸ்ட்ராலுக்கு தனியா இருக்கு, அண்ட் வந்து கிட்னிக்கு தனியா இருக்கு, அண்ட் வந்து லிவருக்கு தனியா இருக்கு, அண்ட் வந்து கார்டியோக்கு தனியா இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த டயபெட்டிஸ் டீ வந்து ஃபேபுலஸ் ரிசல்ட் வந்திருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட் வந்து அன்லிமிட்டடா யூரின் போறது இதெல்லாம் அரெஸ்ட் ஆகி ரொம்ப அவங்க நார்மல் லைஃப் திரும்பி இருக்கிறாங்க 30-40 நாள்ல. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருக்கேன், 6 மாசம் முழுசா சாப்பிட்டாதான் பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும்ட்டு. பட் ரொம்ப ஷார்ட் டைம்ல நம்மளுக்கு நிறைய ஃபீட்பேக் கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரிதான் லிவருக்கு நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். எனக்கு நல்லா அந்த கிளன்சிங் தெரியுது, டீடாக்ஸ் தெரியுது, நிறைய பாடி ஆக்டிவேட் ஆயிருக்கு, நிறைய ஒரு சுறுசுறுப்பு வருது. நாங்கெல்லாம் 6 மணிக்குல இருந்துச்சு இப்போ ஸ்டேடியம்ல வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டோம், ரன்னிங் போக ஆரம்பிச்சிட்டோம். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 kg கம்மியா இருக்கு எனக்கு. ஸோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். லிவர் கேர் அண்ட் கிட்னி கேர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். சூப்பரா இருக்கு. ஆஃபீஸ் வந்தாலே லிவர் கேர் சாப்பிடுவோம், இல்லை கிட்னி கேர் சாப்பிடுவோம். ஸோ இந்த ப்ராடக்ட் மட்டுமே போதும் நம்ம வந்து உலகத்தை ஃபுல்லா கலக்கிறதுக்கு. இதுலயே வந்து உமன்ஸ் கேர் சாம்பிள் வந்துருச்சு. சூப்பர் ரிசல்ட் உமன்ஸ் கேர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் உமன்ஸ் கேருக்கு. இந்த கர்ப்பப்பை வீங்கிறதுனால வர பிரச்சனைகள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது நம்ம டீ வந்து உமன்ஸ் கேர். பெண்களுக்கான அந்த டீயாவும் ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்கோம், சூப்லையும் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி அந்த கர்ப்பப்பை வீங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். பிசிஓடி பிசிஓஎஸ் ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ற மாதிரி டீ சக்சஸா இருக்கு. கேகேவி சார் ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ செம ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு யாக்குப்பா நம்ம டீக்கு, உமன்ஸ் கேர் டீக்கு. அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான ஜாயிண்ட் பெயினுக்கு, எலும்பு தேய்மானம் இருக்கு இல்லையா, இதுக்கும் வந்து டீ லான்ச் பண்ணியாச்சு. சாம்பிள் வந்துருச்சு, அதுவும் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. 15 நாள் ரிசல்ட் தெரியுது. என்னன்னா 15 நாள் அந்த மூட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி பெயினா ஒரு மாதிரி குடைச்சல் வர மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு செம்ம ரிசல்ட் வந்திருக்கு. இது இல்லாம நாட்டு சக்கரை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு முதலாளி இருக்கிறாரு நாகேந்திரன் சொல்லிட்டு, ரொம்ப யங்ஸ்டர் அவரு, 57 வயசு தான் ஆகுது. பட் பாக்குறதுக்கு 40 வயசு ஆள் மாதிரி இருப்பாரு. ஸோ அவரோட நம்ம நாகேந்திரன் சாரோட எப்படி சொல்றது ஓன் மேனுஃபேக்சரிங் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாம்பு அண்ட் வந்து நம்ம நாட்டு சக்கரை எல்லாமே. சார் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு நம்ம சொல்லலாம், எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருப்பாரு. அண்ட் அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்லையும் அவ்வளவு மெனிக்கடல் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ அடுத்தது என்ன செக்மெண்ட்ல நம்ம வரோன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வெல்னஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ டூரிசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் ஃப்ளைன்னு ஒரு கான்செப்ட்ல வந்திருக்கோம். அண்ட் ஒரு ஃப்ளை அண்ட் ஏர்ன்லயும் ஒரு கான்செப்ட்ல வந்திருக்கோம். சேவ் அண்ட் ஃப்ளைனா என்னன்னா மாசம் பணம் சேமிக்கிறாங்க, பணம் சேமிச்சு 12 மாசம் முடிஞ்சோன்னு டூர் போறாங்க. இதுல என்ன பியூட்டினா மாசம் பணம் சேமிக்கிறீங்க இல்லையா,
எவ்வளவு பணம் கட்டுறீங்களோ அதுக்குண்டான ப்ராடக்ட் வந்து நீங்க வாங்கிக்கலாம் எம்ஆர்பிக்கு. இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு காலேஜ் டீம்ல போன வாரம் பேசியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அந்த காலேஜ் டீம்ல இருந்து ஒரு 300 பேர் பணம் கட்டுறாங்க. கேவி சார், யாகுப் பாய், சரவணன் சார் எல்லாம் கேட்டுக்கோங்க. 300 பேர் பணம் கட்டுறாங்க ஒரு காலேஜ்ல ஒன்னா டூர் போறதுக்கு. ஒரு வருஷம் பணம் கட்டுவாங்க, அடுத்த வருஷம் டூர் போயிட்டு வராங்க. ஸோ டூர் போற கம்பெனி எங்க இருக்கு கேட்க மாட்டாங்கன்னா 2000 ரூபாய் கட்டினா 2000 ப்ராடக்ட் வாங்கிடுறாங்க. கேள்வியே கிடையாதுல. டூர் ஃப்ரீ, டூர் போனா ப்ராடக்ட் ஃப்ரீ, ப்ராடக்ட் வாங்கினா டூர் ஃப்ரீ, எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் டூரும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பேன் இந்தியா டூரும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கோல்டன் ட்ரையாங்கிள் டூரும் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது இல்லாம டைரக்டா பணம் கட்டி உடனே டூர் போய் பெருசா சம்பாதிக்கவும் முடியும். அதான் ஃப்ளை அண்ட் ஏர்ன் கான்செப்ட். ஓகே, டூரும் போகலாம், கிளப் ஐடியும் வந்துடும் அண்ட் ப்ராடக்ட்ஸும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ சூப்பரான பேக்கேஜ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய மல்டி பில்லியனர்ஸ் பணக்காரங்க, நம்ம மோகன்ராம் சாரி மாதிரி பணக்காரங்களாம் போகிற பேக்கேஜ் அந்த 1.5 lakhs ஃப்ளை அண்ட் ஏர்ன் பேக்கேஜ். ஓகே, யாரோ கிரிக்கெட் இருக்காங்க, நல்ல உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ரைட், ஸோ இதான் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், பிளானுக்கு போறதுக்கு முன்னாடி 3 அனௌன்ஸ்மெண்ட். பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம கம்பெனி என்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ண போறோன்ற அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அதை வந்து நீங்க கவனமா நீங்க கேட்டுக்கோங்க. மார்க்கெட்டிங் பிளான் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்பாரிச்சு நம்ம இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி லைஃபை மாத்தின ஒரு சூப்பரான பர்சனை இன்வைட் பண்றேன். கேவி சார், அவர் பிளான் எடுக்கிறதே சூப்பரா இருக்கும். இந்த ரஜினி படத்துல சொல்லுவாங்களே, லட்சுமி ஸ்டார்ட் அப்படின்னா போதும், சார் வந்து சூப்பரா பேசி ஒரு என்ன சொல்றது பேசிட்டே இருப்பாரு அழகா. எப்படி பேசுவாருன்னு எனக்கும் இந்த ரகசியம் தெரியல. ஓகே, ஸோ என்ன விஷயம், ஒருத்தவங்களோட லைஃப் எப்படி மாறுது, ஒருத்தவங்களோட முகம் எப்படி பிரகாசமாகுது அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் கிடையாது. விட்டமின் எம் போனாதான் முகம் இயற்கையாவே பிரகாசமா இருக்கும். அந்த பணம் வாரம் அக்கௌண்ட்ல போனாதான், பணம் அதிகமா வரதான் நகை, அந்த கடன் முடியதான் நம்ம முகம் தானா சிரிப்பாங்க. தேவி மேடம் வேற சிரிக்கிறாங்க. உண்மையான ஆரோக்கியம் எங்க தெரியுங்களா? கடன் இல்லாத வாழ்க்கையும் நல்ல வருமானமும் இருந்தாதான் அந்த குடும்பத்தோட சேர்ந்து நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி ஒரு லைஃபை வந்து இன்னைக்கு நம்ம கம்பெனி வந்து நம்ம கம்பெனி மூலியமா அமைஞ்ச ஒருத்தர் தான் இன்னைக்கு பிளான் எடுக்கிறாரு. கேவி சார், வெல்கம். கேவி சார், எங்க இருக்கிறீங்க? உங்களை காணவில்லை, நல்லா இருந்தீங்க. தேங்க்யூ சார். சார் வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார், கேக்குது சார். கொஞ்சம் சத்தமா பேசிருங்க. ஓகே சார். Once again, good evening to all. So dear DeFi leaders and new prospects, so சாருடைய ப்ராடக்ட் உடைய பிரசன்டேஷன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ப்ரொஃபைல் பிளஸ் ப்ராடக்ட் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸும் நமக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சாருக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விர்ச்சுவல் அப்ளாஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா என்ன ஸ்பான்சர் பண்ணது ஐஎஸ்ஆர் தான். இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் டைமண்ட் அப்படிங்கிற ரேங்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறேன். ஸோ இதன் மூலமா ஒரு 30 லட்சம் ரூபாய் அஷ்யூர்டு போனஸ் இன்னைக்கு நான் எலிஜிபிலிட்டி ஆகி அதுக்கு உண்டான எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எனக்கு கிளப் இன்கம்ல சோல்ஜர் கிளப் கம்ப்ளீட் ஆகி அதுல ஒரு 5 lakhs அஷ்யூர்டு போனஸ் குவாலிஃபை இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அன்னைக்கு சார் இன்வைட் பண்ணான். ஸோ சார் நினைச்சிருந்தா போன்லயே வந்து பாத்தீங்கன்னா பிளான் சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லலை சார். உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகாது, நீங்க ஒரு தடவை சேலத்துக்கு வாங்க அப்படின்னா. ஸோ சேலத்துக்கு நான் போயிருந்தேன். சாரோடைய ஃபுல் டீடைல்ஸ், பிளான் பிரசன்டேஷன், எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிட்டு இமிடியேட்டா நான் சைன் அப் பண்ணேன். காரணம் இதனுடைய மார்க்கெட்டிங் பிளான்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எஸ், மார்க்கெட்டிங் பிளான்ல நம்ம இப்போ நேரடியா போயிடலாம். எஸ் சார். நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் எனக்கு ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து இன்கமுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1000 PV ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு மூலமா இங்க பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உள்ள என்டர் ஆகும். எஸ், நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட். எஸ், 1000 PV ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்றது மூலமா நமக்கு வருமான வாய்ப்பு ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு பே அவுட் கால்குலேஷன் எல்லாமே பிவி தான்.
அப்போ பெர்சனல் வால்யூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் வால்யூம் தான். நமக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் எந்த பேக்கேஜஸ் நமக்கு பிடிக்குதோ அந்த பேக்கேஜஸ் நம்ம உள்ள என்டர் ஆகுறோம். மினிமம் பேசிக் பேக்கேஜ் அப்படிங்கறதெல்லாம் என்ன அப்படிங்கறது நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். எஸ் நெக்ஸ்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 விதமான பேக்கேஜ் இருக்கு. பேசிக் பேக்கேஜ் அப்படிங்கிறது 1000 PV, 2500 ரூபாய் அதனுடைய மதிப்பு. இது பேசிக் பேக்கேஜ். அடுத்த பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2500 PV இருக்கு, 5000 PV அப்படின்ட்டு பேக்கேஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட். இங்க வருமான வாய்ப்புகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 8 விதமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ். ஃபர்ஸ்ட் இன்கம் என்ன அப்படின்னா ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்கம். இங்க டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம ஜாயின் பண்றப்பவே டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்ல தான் நமக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, எம்ஆர்பியில நம்ம வாங்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள என்டர் ஆகுறப்பவே டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல வாங்குறோம், எம்ஆர்பியில வாங்கல. அப்ப நமக்கு ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 20ல இருந்து 45% நமக்கு ப்ராஃபிட் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேக்கேஜஸ் நம்ம சூஸ் பண்றத பொறுத்து. பலவிதமான பேக்கேஜஸ் இங்க இருக்கு. நீங்க உங்களை இன்வைட் பண்ணவங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் இருக்கு. 1000 PVல எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சில ப்ராடக்ட்ஸ் பேக்கேஜஸ் எல்லாமே இருக்கு. 5000 PVல சில பேக்கேஜஸ் இருக்கு. அப்போ நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றது மூலமா நமக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். எஸ் நெக்ஸ்ட். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம சூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? பாசிவ் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பாசிவ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் எஃபோர்ட் போட்ட அந்த எஃபோர்ட்டுக்கு சில ரீசன்ஸ்னால என்னுடைய ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ ஒரு 3 மாசம் நான் ஃபேமிலி ஃபங்க்ஷனை பார்க்க வேண்டிய ஒரு ஒர்க் இருக்கு, அதனால டீமை பார்க்கல அப்படின்னா கூட நமக்கு அந்த 3 இயர்ஸ் போட்ட எஃபர்ட்டுக்கு விடாம நமக்கு இன்கம் வந்துட்டு இருக்கோம். இதுதான் பாசிவ் இன்கம். இது வாரன் பஃபெட் கூட என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்கிறப்பையும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நம்ம இப்போ செய்யல அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாவே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறதா. அப்போ பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு எதுல கிடைக்குது அப்படின்னா பெரிய பெரிய பிசினஸ் பர்சன்ஸ் அவங்க பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம் ரிலையன்ஸ்ல இருந்து பல கம்பெனியோட பெரிய பெரிய பிசினஸ் பர்சன். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ வேர்ல்டு ஃபுல்லா இன்னைக்கு எல்லாருமே சூஸ் பண்ற ஒரு ஆப்ஷன் அப்படின்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். காரணம் என்னன்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. சாருடைய அந்த டீடைல்ஸை நம்ம பார்த்துட்டோம். நமக்கு தேவையான ப்ராடக்ட் எது வேணுமோ அதை நம்ம இந்த பேக்கேஜுக்குள்ள உள்ள வாங்கியாச்சு. அடுத்தது நம்ம டீமை டெவலப் பண்றோம். அப்ப பாசிவ் இன்கமுக்கு என்ன பண்றோம்? எனக்கு தெரிஞ்ச எனக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்னுடைய நண்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். கரெக்டா? யாரெல்லாம் லைஃப்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கனவுகளோட ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுக்குறோம். அவங்களும் பிசினஸ் ஜாயின் பண்றாங்க. அப்படி நம்ம நேரடியா அறிமுகப்படுத்துறதெல்லாம் லெவல் 1 அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்ப லெவல் 1ல நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 10%. இந்த 10% எதுல வருது? PV. அதாவது நான் இப்போ ஒருத்தரை 1000 PVல அறிமுகப்படுத்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அங்க 100 ரூபாய் இன்கம். இதே இன்னொரு நண்பரை 5000 PVல அவர் ஜாயின் பண்றேன்றார் அப்படின்னா எனக்கு 500 ரூபாய் இன்கம். இன்னொரு நண்பர் நான் 2000 PV ப்ராடக்ட்ல நான் பர்னிச்சர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு 2000 ரூபாய் எனக்கு இன்கம். 20000 PVல ஜாயின் பண்றாருன்னா எனக்கு வந்து 2000 ரூபாய் இன்கம். அப்போ லெவல் 1ல இங்க நமக்கு 10%. அடுத்த விஷயம் என்ன சார்? அப்போ நான் டைரக்டா எத்தனை நபர் சார் அறிமுகப்படுத்தணும்? இங்க அன்லிமிட்டட். நம்ம இங்க நேரடியா நிறைய நபர்களை அறிமுகப்படுத்தலாம். நம்ம அறிமுகப்படுத்தினவங்க அவங்க இன்னொருத்தவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு அது லெவல் 2 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு லெவல் 2ல என்ன இன்கம் அப்படின்னா 5% இன்கம். லெவல் 3 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4% இன்கம். லெவல் 4ல 3%. அடுத்தது 5வது லெவல், 6வது லெவல், 7வது லெவல், 8வது லெவல்ல 2% இன்கம் இருக்கு. அடுத்தது 9வது லெவல், 10வது லெவல், 11வது லெவல். நெக்ஸ்ட் பேஜ். இந்த 3 லெவலுக்கு 1% இன்கம் இருக்கு. 12வது லெவல்ல இருந்து 25வது லெவல் வரைக்கும் நமக்கு 0.5% இன்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி லெவல் இன்கம்ல 25 லெவல் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன் அண்ட் ஒன்லி கம்பெனி நம்மளுடைய டிபை யூனிவர்ஸ் மட்டும்தான். அப்ப 25 லெவல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஹியூஜ் இன்கம். ஒவ்வொரு லெவலையும் நிறைய வால்யூம் ஆஃப் பிசினஸ் நமக்கு வந்து டர்ன் ஓவர் நடக்கும். அப்ப நமக்கு வந்து அந்த 1% அப்படின்னா கூட அதிகபட்ச இன்கம் நமக்கு இங்க நமக்கு கிடைக்கும்.
அப்ப 25 லெவல் இன்கம் எனக்கு வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு நபரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமா எனக்கு இன்கம் வருமா? கிடைக்கும். நம்ம அறிமுகப்படுத்தினவர் அவர் இன்னொருத்தரை ஒரு 10 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு டைரக்டா அப்படின்னா அது எனக்கு நமக்கு இன்கம் கிடைக்கும். அந்த 10 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அது நமக்கு 3வது லெவல் இன்கம் கிடைக்கும். அப்படி நம்ம ஒரு நபரை அறிமுகப்படுத்துறதுனால 5 லெவல் இன்கம் நமக்கு உண்டு. 2வது நபரை நம்ம நேரடியாக அறிமுகப்படுத்திட்டோம்னா 10 லெவல் இன்கம் நமக்கு கிடைக்கும். 3வது நபரை அறிமுகப்படுத்திட்டா 15, 4வது நபரை அறிமுகப்படுத்திட்டா 20, 5வது நபரை அறிமுகப்படுத்திட்டா 25 லெவல். அப்போ ஜஸ்ட் 5 நபரை அறிமுகப்படுத்திட்டாலே நமக்கு 25 லெவல் நமக்கு இன்கம் ஓபன் ஆகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அறிமுகப்படுத்தின இந்த டீமுடைய கமிஷன் வாங்குறதுக்கு மாதம் மாதம் பர்சனல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இங்க இல்ல. சோ ஒவ்வொரு மாசமும் நிறைய கம்பெனிகள்ல டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனில 100 பிவி 500 பிவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மினிமம் என்னுடைய இன்கம் அந்த நேரத்துல ஒரு 1000 ரூபாய் இன்கம் வரணும்னா கூட அந்த கம்பெனில 3000 ரூபாய் ப்ராடக்ட் நீங்க உங்க பேர்ல நீங்க வாங்கி ரீபர்ச்சேஸ் பண்ணுங்க, சேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நமக்கு அது கிடையாது. அது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அடுத்தது என்ன அப்படின்னா சார் நம்ம ஜாயின் பண்ணது 1000 பிவி, நான் இப்போ ஒருத்தரை 20,000 பிவில அறிமுகப்படுத்த முடியுமானா முடியும். மற்ற கம்பெனில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க டாப் அப் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப இங்க டாப் அப்பும் இங்க இல்ல. அப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் நமக்கு இந்த இடத்துல 2 இடத்துல நமக்கு கிடைக்கும். சோ நோ ரீபர்ச்சேஸ், நோ டாப் அப். அப்ப ஒரு நபர் 2500 ரூபாய் தான் இருக்கு, ஆனா என்னால நிறைய கான்டாக்ட்ஸ் நிறைய நபர்களை அறிமுகப்படுத்த முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே அன்லிமிட்டெட், அதான் முக்கியம். அதாவது சீலிங் அப்படிங்கிறது இங்க இல்ல. ஒரு நபர் எவ்வளவு வேணாலும் நீங்க சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேட் ஓபன் பண்ணிருக்கிறாங்க. எஸ் நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஒரு இன்கம் இருக்கு. எஸ் அந்த ஒரு இன்கம் தான் இந்த கம்பெனில நான் இமிடியேட்டா சைன் அப் பண்றதுக்கு ஒரு காரணம் இந்த இன்கம் தான். ரேங்க் அச்சீவ்டு போனஸ். அச்சீவ்டு அப்படிங்கிற இந்த வார்த்தை வேர்ல்டு லெவல்ல எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிலையும் கிடையாது. இந்த அச்சீவ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு போனஸ் அப்படி. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா ரேங்க் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னாலே நமக்கு 5 நபர்கள் வேணும் இல்லையா? நமக்கு 25 டீம் வேணும்னா நம்ம என்ன பண்ண போறோம்? 5 நபர்கள் மினிமம் நம்ம நேரடியாக அறிமுகப்படுத்த போறோம். எத்தனை பேர் அறிமுகப்படுத்தணும்? குறைந்தபட்சம் 5 நபர்கள் நம்ம நேரடியாக அறிமுகப்படுத்தி இருக்கணும் இந்த ரேங்க். அடுத்தது ஒவ்வொரு டீம் நம்ம அறிமுகப்படுத்தினவங்க அவங்க கொண்டு வரதுல நமக்கு ஒரு டீம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி இந்த 5 டீம்ல நம்மளுக்கு தேவையான இந்த ரேங்க் அச்சீவ் பண்றதுக்கு அந்த கிரைட்டீரியால எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கணுங்கிறதா இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க. ஒரு டீம்ல 40%, ஒரு டீம்ல 30%, ஒரு டீம்ல 20%, மற்ற எல்லா டீமும் சேர்த்து 10% அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ன, அதனுடைய கிரைட்டீரியா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைமண்ட் அப்படிங்கிற இந்த ரேங்க். சோ இந்த டைமண்ட் ரேங்க்கு நமக்கு வெறும் 2.5 லட்சம் பிசினஸ் வால்யூம் தான். இந்த ஜஸ்ட் 2.5 lakhs பிசினஸ் வால்யூம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாலே போதும். இந்த 2 லட்சம் பிசினஸ் வால்யூம் எப்படி இருக்கணும்? ஒரு டீம்ல 2 லட்சத்துல 40% எவ்வளவு? 1 lakh பி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நான் இப்போ ஒரு நண்பரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன், மோகன் ராம் சார். அவர் எனக்கு நான் முதல் டீம் அப்படிங்கிறது கிடையாது, 4வது டீமா கூட இருக்கலாம். இப்போ அவருடைய ஒட்டுமொத்த டீமோட வால்யூம் ஒரு 1.5 lakhs அச்சீவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எவ்வளவு தேவைங்க? அப்போ ஒரு 1 lakh இருந்தா போதும். ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 பிவி இருக்கு. இப்ப இந்த 50,000 பிவி அடுத்த ப்ரமோஷனுக்கு எனக்கு அங்க பேலன்ஸ் இருக்கும். சோ கேரி ஃபார்வர்ட்ல இருக்கும். சோ அது எனக்கு இந்த கம்பெனில நமக்கு கிடைச்சிருக்கிற 2வது ஒரு பெனிஃபிட். ஏன்னா உழைப்பு நமக்கு கம்பெனி எந்த இடத்துலயும் வேஸ்ட் ஆக்குறது இல்ல. அப்ப 2வது டீம்ல 30%, 3வது டீம்ல 40%, மற்ற எல்லா டீமும் சேர்த்து 10% அப்படிங்கிற மெத்தட் தான். அப்ப நம்ம அறிமுகப்படுத்தின முதல் நபர் அவர் தான் 40% அப்படிங்கிறது கிடையாது. எந்த டீம் 40% இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் லெக் அப்படிங்கிறது அதுல வந்துடும். அப்ப இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம்? ஒரு 2.5 lakhs பிசினஸ் வால்யூம் எப்போ கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ டைம் லிமிட். அது நமக்கு 2வது பிளஸ் பாயிண்ட். 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள இந்த வால்யூம் வந்திருக்கணும் அப்படிங்கிறது கம்பெனி சொல்லல. அடுத்தது அக்யூமுலேஷன் மெத்தட். அது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்.
இந்த மாசம் இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ஒரு 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இந்த 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி என்னுடைய டீமை இந்த மாசம் ஒரு 50,000 தேதி கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்த மாசம் என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் அந்த டீமை அதிகமா சர்வீஸ் பண்றோம். ஒரு 1,00,000 தேதி வந்திருக்கு. ஸோ அடுத்த மாசம் ஒரு 1,00,000 தேதி. அப்போ டோட்டலா ஒரு 2,00,000 தேதி வந்துருச்சு. அதே நேரத்துல இந்த 40, 30, 20, 10 அப்படிங்கிற ரேஷியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அந்த மந்த் நமக்கு டைமண்ட் அப்படிங்கிற ப்ரொமோஷன் கம்ப்ளீட் பண்றோம். இப்போ இந்த ப்ரொமோஷன் அச்சீவ் பண்ணியாச்சு அப்படின்னா கம்பெனி நமக்கு 5 லட்சம் ரூபாய் சார், சாதாரண விஷயம் இல்லை சார், 5 lakhs அச்சீவ்டு போனஸ் நம்ம எலிஜிபிலிட்டி ஆகிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடுத்திருக்கிறதே ஜஸ்ட் வெறும் 2 லட்சம் பிசினஸ் வால்யூம். அதுக்கு நமக்கு எலிஜிபிலிட்டி எவ்வளவு சார்? 5 lakhs அச்சீவ்டு போனஸ் நமக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஜூன் மாசம் நம்ம டைமண்ட் அச்சீவ் பண்றோம் வச்சுக்கோங்க. இப்போ ஜூலை மாசம் நமக்கு இந்த இன்கம் வரப்போகுது. எப்படி வரும், இந்த இன்கம்க்கு எப்படி கால்குலேஷன் பண்றாங்க அப்படிங்கறது நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப ஜூன் 1ஆம் தேதியில இருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த கம்பெனில குளோபலைஸ்டு தான், அது நல்லா கவனிங்க, குளோபலைஸ்டு தான் என்ன சேல்ஸ் நடந்திருக்கோ ஒவ்வொரு 1000 PVக்கும் 10% ஆஃப் த பிவி அமௌண்ட் எடுத்து வச்சிடறாங்க. ஒவ்வொரு 1000 PVக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோ. அப்போ கல்கத்தால ஒரு நபர் 1000 PVல ஜாயின் பண்றாரு அப்படின்னா 100 rupees எடுத்து டைமண்ட் பூலுக்கு எடுத்து வச்சிடறாங்க. இதே இது கேரளால ஒரு நபர் 5000 PVல ஜாயின் பண்ணிருக்கிறாங்கன்னா 500 rupees எடுத்து வச்சிருவாங்க. மலேசியால ஒரு நபர் 20,000 PVல ஜாயின் பண்ணிருக்கிறாங்கன்னா 2000 rupees டைமண்ட் பூலுக்கு எடுத்து வச்சிடறாங்க. அப்போ இந்த மாதிரி 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் குளோபலைஸ்டா எடுத்த சேல்ஸ்ல இருந்து எடுத்து வச்ச தொகை எத்தனை வந்திருக்கோ அவ்வளவு அந்த அமௌண்ட எவ்வளவு பேர் டைமண்ட் குவாலிஃபையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஜூன் மாசம் எடுத்து வச்ச அமௌண்ட் ரொம்ப சிம்பிளா நம்ம வச்சுக்குவோம். ஒரு 3 lakhs. எத்தனை பேர் குவாலிஃபை? ஒரு 10 பேர் டைமண்ட் இருக்கிறாங்க. அப்போ 3 lakhs divided by 10 அப்படின்னா ஒருத்தருக்கு நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 30,000 ரூபாய் நமக்கு ஜூலை 1ஆம் தேதி நமக்கு கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு கிடைக்க வேண்டிய 5 லட்சம் ரூபாயில 30,000 ரூபாய் கிடைச்சிருச்சு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 4,70,000 ரூபாய் கண்டிப்பாக எனக்கு இந்த கம்பெனில இருந்து போனஸா வரும். இதே மெத்தட்ல ஒவ்வொரு மாசமும் ஒட்டுமொத்த கம்பெனியோடைய குளோபல் சேல்ஸ்ல இருந்து எடுத்து வைக்கிற தொகை நமக்கு உண்டு. சேம் டைம் நெக்ஸ்ட் மந்த் நமக்கு இதுக்காக கம்பெனில இருந்து ஸ்பைடு வால்யூம் அப்படிங்கிறது ஒரு கிடையாது, மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ நம்மளுடைய உழைப்பு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரெகனைஸ் பண்றாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்கம் இது வரைக்கும் எந்த கம்பெனிலையும் இந்த மாதிரி கொடுக்கல. அப்ப நமக்கு ஒரு இன்கம் கேரண்டியா இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன எப்படி பண்ணுவோம், நம்ம இன்னும் நம்மளுடைய டீமுக்கு அதிகமா சர்வீஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஷ்யூர்டு போனஸ் இருக்கு அப்படிங்கிறது கான்பிடண்டா இருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளுடைய கம்பெனில அந்த டைமண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டுமே நியர்லி 15 மெம்பர்ஸுக்கு மேல இருக்கிறாங்க. சோ அத்தனை டைமண்ட்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். யாரெல்லாம் டைமண்ட்ஸ் இருக்கிறீங்களோ சோ நீங்க உங்களுடைய தம்ஸ்அப் காட்டுங்க. நீங்க இன்னைக்கு 5 lakhs அஷ்யூர்டு போனஸ் குவாலிஃபை ஆன அத்தனை பேருமே எஸ் சிஜய் சார். சோ கம்பெனி இப்ப என்ன பிளான் பண்ணிருக்கிறாங்க தெரியுமா சார், இந்த 5 லட்சத்தோட கம்பெனி அஷ்யூர்டு போனஸுக்கு நிப்பாட்டல, அடுத்து நிறைய ரேங்க் இருக்கு. அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், இப்போ கிரீன் டைமண்ட் அப்படிங்கிற ரேங்க், இந்த ரேங்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் 12.5 lakhs பிசினஸ் வால்யூம் வேணும். சோ இந்த 12.5 lakhs பிசினஸ் வால்யூம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு 25 லட்சம் ரூபாய் அஷ்யூர்டு போனஸ் குவாலிஃபை ஆகுறோம். சார் அது பழையது, அது இன்னும் வரல இல்ல சார்? எஸ், அது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அப்போ இந்த 25 + 5 சேர்த்து நமக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு உண்டான இன்கமா நமக்கு போனஸ் அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா கிரீன் டைமண்ட் குவாலிஃபையர்ஸ் கம்மியா இருப்பாங்க. எஸ், அடுத்த ப்ரொமோஷன் நம்ம இதுல இருக்கு. பிளாக் டைமண்ட் அப்படிங்கிற அடுத்த ரேங்க். நெக்ஸ்ட், சோ பிளாக் டைமண்ட் அப்படிங்கிற ரேங்க் கம்ப்ளீட் பண்றோம். இப்ப நமக்கு என்ன கிடைக்குது? 50 லட்சம் ரூபாய் அஷ்யூர்டு போனஸ் நமக்கு குவாலிஃபை ஆகும். நெக்ஸ்ட், அடுத்த ரேங்க் இப்போ அம்பாசிடர் அப்படிங்கிற ரேங்க். சோ இந்த அம்பாசிடர் ரேங்க் கம்ப்ளீட் பண்ணிட்டா 75 lakhs நமக்கு அஷ்யூர்டு போனஸ். நெக்ஸ்ட், அடுத்தது ராயல் அம்பாசிடர் அப்படிங்கிற ரேங்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 crore அஷ்யூர்டு போனஸ். நெக்ஸ்ட், லாஸ்ட் ரேங்க். சோ இந்த ரேங்க் தான் நம்மளுடைய எய்மா இருக்கும். அப்ப கிரவுன் அம்பாசிடர் அப்படிங்கிற ரேங்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அந்த ரேங்க்கு மட்டுமே டியர் ஃப்ரெண்ட்ஸ் 2.5 crore
அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ரேங்குடைய போனஸும் நமக்கு கிடைக்குமா? அப்போ டோட்டலா எவ்வளவு ஆச்சு பாருங்க. 5,05,00,000 நமக்கு அஷ்யூர்டு போனஸ் நமக்கு இந்த கம்பெனில உண்டு. அப்போ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எல்லா கம்பெனிலையும் பல வருஷமா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கம்பெனில இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. காரணம் என்ன? இன்கம் இல்லை. ஏன் இன்கம் இல்லை? டீமுடைய வால்யூம் இன்கம் எதுவுமே இல்லை. அப்ப டீமுடைய வால்யூம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நமக்கு பிளஸ்லயே போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பிளக்சுவேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இங்க நமக்கு கம்பெனில பொறுத்த வரைக்கும் குளோபலைஸ்டா அந்த இன்கம் அப்படிங்கிறப்போ இது ஒரு பெஸ்ட் ஒரு என்ன சொல்றது வித்தியாசமா மக்கள் அச்சீவ் பண்ணணும், மக்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு எம்டிஸ் தான் இந்த மாதிரி ஒரு துணிச்சல மக்கள் சம்பாதிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கம்பெனி ஷேர் பண்றாங்க. சோ இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். எஸ், இந்த ஒரு இன்கமுக்காகவே நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விர்ச்சுவல் அப்ளாஸ் அண்ட் தேங்க்ஸ் நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் பிளான் டிசைன் பண்ண ஐஎஸ் சாருக்கும் சரி, நம்மளுடைய எம்டி சார் பாபு சாருக்கும் சரி, அத்தனை பேருக்கும் நம்ம மிகப்பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்துடலாம். எஸ், சரி சார். இப்ப இந்த கிரவுன் அம்பாசிடர் எப்படி சார் நமக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும்? இதுல நமக்கு முடியுமா சார்? சில பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளா நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அழகா நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்துருக்காங்க கம்பெனில இருந்து. அது என்ன ஸ்ட்ராட்டஜி, எப்படி நம்ம சிம்பிளா இந்த கிரவுன் அம்பாசிடர் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்கலாங்களா? எஸ், இப்போ ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போ இந்த மாசம் ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாருக்குமே நம்ம பண்ண வேண்டியது 5 நபர்களை வெறும் 2,500 அறிமுகப்படுத்தும். இப்ப நான் ஒருத்தட்ட போய் பேசுறேன், அப்ப இந்த மாதிரியான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம், உன்னுடைய ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, உன்னுடைய ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி சில ப்ராடக்ட் இருக்கு, காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்போ அங்க அவர் 2,500 ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவர் ஜாயின் பண்றாரு. அப்போ ஒரு 1000 டிவியை நம்ம அறிமுகப்படுத்துறதுக்கு 5 நபர்களை அறிமுகப்படுத்துறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கலாம்? ஸ்லோவா ஒர்க் பண்ணா கூட 5 அதாவது ஒரு மாசம் டைம் எடுத்துக்கிட்டா கூட இப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்ப 5 நபரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு மாசம் டைம் எடுத்துக்கிட்டா நம்மளுடைய இன்கம் எவ்வளவு இருக்குன்னா 500 ரூபாய் 10% கிடைச்சிருக்கு. இப்ப 2வது மாசம் நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம அறிமுகப்படுத்துற 5 நபர்களும் 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லும். இவ்வளவுதான் வேலை. இது ரொம்ப சிம்பிள், கரெக்டா? அப்போ 2வது மாசம் நம்மளுடைய பிசினஸ் வால்யூம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 25,000 விவி வந்திருக்கும். இப்ப நமக்கு இன்கம் எவ்வளவு? 5%, 1,250 ரூபாய் 2வது மாசம் இன்கம். 3வது மாசம் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த 25 நபர்களும் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஜூம் மீட்டிங் பாக்குறாங்க, லைவ் மீட்டிங் வர்றவங்க பாக்குறாங்க, நம்ம சர்வீஸ் பண்றோம். இப்போ 3வது மாசம் நம்மளுடைய டீம் சைஸ் என்ன இருக்கு? பிரஸ் மெம்பர்ஸ் 125 பேர், பிவியுடைய வால்யூம் 1,25,000. இப்ப நம்மளுடைய பர்சன்டேஜ் இன்கம் எவ்வளவு? 3rd லெவல்ல 4% இன்கம். எனக்கு என்ன இன்கம் நமக்கு வந்திருக்கும்? 5,000 ரூபாய் இன்கம் வந்திருக்கும். இப்போ 4வது மாசம் இந்த டீமுடைய சைஸ் நமக்கு 625 அப்படின்ட்டு நமக்கு நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருப்பாங்க. இப்போ பிசினஸ் வால்யூம் 6,25,000. இப்ப நம்மளுடைய இன்கம் எவ்வளவு அப்படின்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 3% இன்கம் நமக்கு வந்திருக்கு. அப்போ 6,25,000 3% இன்கம் எவ்வளவு? 18,750 ரூபாய் 4வது மாசம் இன்கம் நம்ம வந்துட்டோம். எஸ், இப்போ இங்க இன்னொரு விஷயம் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா சார் நம்ம டைமண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், நம்ம 5 லட்சம் ரூபாய் அசூர்டு போனஸ் குவாலிஃபை இருக்கும், அந்த இன்கம் இதுல ஆட் பண்ணல. அது நமக்கு அந்தந்த மந்த்துடைய பிசினஸ் சேல்ஸ்ல இருந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. டைமண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 5வது மாசம் இப்ப நமக்கு என்ன நடந்திருக்கும்? பிசினஸ் வால்யூம் அப்படின்னா டீம் சைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். 31,25,000 பிசினஸ் வால்யூம் வந்திருக்கு. நமக்கு இன்கம் எவ்வளவு? இப்ப 5வது மாசம் நம்மளோட இன்கம் எவ்வளவு சார்? 2% இன்கம். சோ அப்ப நமக்கு இன்கம் எவ்வளவுனா 62,500 ரூபாய். 6வது மாசம் என்னங்கிறத பார்க்கலாம். டீமுடைய வால்யூம் இப்போ 6வது மாசத்துல அதிகமாயிருச்சு. சோ இப்ப நமக்கு 2% இன்கம்ல சார் சாதாரண இன்கம் இல்ல, 6வது மாசமே நம்மளோட இன்கம் எவ்வளவு சார்? 3,12,500 ரூபாய். கொஞ்சம் கவனமா பாருங்க. அப்போ வெறும் 5 நபர்களை அறிமுகப்படுத்தி டூப்ளிகேட் பண்ணாலே நம்மளுடைய 6th மந்த் இன்கம் 3,12,500. 7வது மாசம் நம்மளுடைய இன்கம் எவ்வளவுங்கிறத பார்க்கலாம். எஸ், 7வது மாசம்
இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய டீமுடைய பிசினஸ் அதிகமா இருக்கும், நியூ மெம்பர்ஸ் உள்ள வந்திருக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய இன்கம் அதே 2%. அந்த மாசம் மட்டும் நம்மளுடைய இன்கம் 15,62,500 ரூபாய். 8வது மாசம் இன்கம் என்னங்கிறத பார்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட். ஸோ 7 கோடியே, சாரி அதுல கொஞ்சம் கமா மிஸ்டேக் பண்ணிருக்கிறாங்க, 78,12,500 ரூபாய். எந்த மாசம் இன்கம் பாருங்க, 8வது மாசம். நெக்ஸ்ட், அடுத்து நமக்கு 9வது மாசம் இன்கம். 9வது மாசம் பாருங்க, 1,95,31,000. 10வது மாசம் நம்மளுடைய இன்கம் என்ன? சோ இது அப்படியே டூப்ளிகேட் ஆச்சு அப்படின்னா 10வது மாசம் மட்டும் 9,76,56,750 ரூபாய். இப்போ மக்களுக்கு நமக்கு என்ன தோணும், சார் இது வந்து பேப்பர்ல எழுதுறதுக்கு கரெக்டா இருக்கு சார், இது அப்படியே நடக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஒன்லி 5 நபர்களை அறிமுகப்படுத்தி இந்த 5 நபர்களையும் 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்றோம். சரி சார், நான் 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், ஆனா 3 பேர் தான் சார் ஒர்க் பண்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும், இமிடியேட்டா புதுசா ஒரு 2 நபர்களை அறிமுகப்படுத்தி 5 பேர் ஒர்க் பண்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அதை நம்ம கைட் பண்ணி போறோம். சார் கம்பல்சரி கிடையாது, 5 பேர் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது, ஒரு ப்ரெடிக்ஷன் தான். 5 பேர் பண்ணா 10 மாசத்துல இது நமக்கு அச்சீவபிள் அப்படின்னா இதுல எத்தனை பெர்சன்டேஜ் நமக்கு நடக்கும்? ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்களேன். பார்த்துட்டு இருக்கிறவங்க, சார் இப்போ கிரவுன் அம்பாசிடர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க கொஞ்சம் சேட் பண்ணுங்க. சார் இதுல எவ்வளவு பாசிபிலிட்டிஸ், யாரெல்லாம் கிரவுன் அம்பாசிடர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இதுல எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கறது உங்களுடைய சேட்ல பார்க்கலாம். எத்தனை பெர்சன்டேஜ் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? எஸ் லீடர்ஸ், கிரவுன் அம்பாசிடர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற லீடர்ஸ் இந்த 10 மாசம் இதை போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, எஸ் லீலா மேடம் 10% அப்படின்னு நினைக்கிறாங்க. எஸ், லீலா மேடம் ஃபர்ஸ்ட் கிரவுன் அம்பாசிடர் ஆக போறாங்க. ஸோ ஹி இஸ் ரெடி டு ஒர்க். கரெக்டா? ஸோ கிரவுன் அம்பாசிடர் மேடம் வந்து 10% அப்படின்னா கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10வது மாசம் நம்மளோட இன்கம் எவ்வளவு சார்? சார் 97 லட்சம் ரூபாய். 10%. எஸ் சிவகுமார் சார், கேரளா, அப்புறம் கேரளா. எஸ், கங்க்ராச்சுலேஷன் சார், 10%. ஸோ சிவகுமார் சாருக்கும் நிச்சயமா கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஸோ அப்படின்னா கூட நமக்கு என்ன நடக்க போது பாருங்க, 97 lakhs 10வது மாசம் மட்டுமே இன்கம். சார் 1% இன்கம் வந்தா கூட, ஸோ கரெக்டா சொல்றாங்க விஜய் முருகன் சார், மினிமம் 1%னா கூட 10வது மாசம் மட்டுமே நமக்கு 9 லட்சம் சார். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம், கிரவுன் அம்பாசிடர் கம்ப்ளீட் பண்ணிருப்போம், அந்த இன்கம்ல இல்ல. கிரவுன் அம்பாசிடர் கம்ப்ளீட் பண்ணிட்டு 5 கோடி ரூபாய் அசூடு போன குவாலிஃபை இருக்கும். எஸ் சார், 5% அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணா கூட அப்போ 10%. எஸ் சிவகாம மேடம். அப்போ யாரு நமக்கு தேவை, நமக்கு இது கம்ப்ளீட் பண்ணணும், இது வரைக்கும் இல்லாத ஒரு பிசினஸ் இன்கம். ஸோ இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது நமக்கு ஒரு புதையல். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில என்னுடைய ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு நினைச்சு ஒர்க் பண்ற அத்தனை பேருக்குமே இதுல மினிமம் 10% ஒர்க் பண்ணா கூட 10வது மாசம் நம்மளோட இன்கம் 97 lakhs. 1%னா கூட நம்மளுடைய இன்கம் அந்த மாசம் மட்டுமே 9 lakhs கிரவுன் அம்பாசிடர் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இதை இன்னைக்கு ஃபாலோ பண்றவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்க எல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த நபர்கள் நாளைக்கு ரோல் மாடலா இருக்க போறாங்க, யாரெல்லாம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட், அடுத்த ஒரு இன்கம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களை இன்வைட் பண்ணவங்ககிட்ட கேளுங்க. இதுல ஆட்டோபில் போனஸ் அப்படிங்கிற கிளப் இன்கம் இருக்கு. ஸோ அந்த ஆட்டோபில் போனஸை நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்ல ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த இன்கம் நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற இந்த மெத்தட்ல ஒரு 5 நபர்களை நம்ம அறிமுகப்படுத்துறோம். இதன் மூலமா 2வது மாசம், அடுத்த மாசம் இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸா போக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணா நம்மளுடைய ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சையத் சாருக்கும் டிபை யூனிவர்சிட்டிக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒன்ஸ் அகைன் இந்த பிரசன்டேஷனை சையத் சாருக்கு நான் ஒப்படைக்கிறேன். எஸ் சையத் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், சூப்பர் சார், ஒண்டர்ஃபுல் பிரசன்டேஷன். அழகா ஷார்ட்டா இருக்கிற டைம்ல அழகா கோர்வை எடுத்தீங்க. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு அனௌன்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம டே மீட்டிங் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், லாஸ்ட் மீட்டிங்ல கம்ப்ளீட்டா வீடியோல இருந்து இந்த மீட்டிங்கை பார்த்த முருகன் ராஜன் சார், ஓகே விஜய் முருகன், ஐ திங்க் ஸோ, நம்ம சரவணன் சார் டீம்ல அவருக்கு கம்பெனி ஒரு கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு.
அண்ட் வந்து லீலாவதி மேடம்க்கு வந்து கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள் லீலாவதி மேடம். ஓகே, சூப்பர். ஸோ வாழ்த்துக்கள் சார், விஜய் முருகன் சார். ரைட், ஓகே. ஸோ அடுத்தது என்ன விஷயம்னா, இப்போ ஸ்டார் ஆஃப் த வீக்னு சொல்லி கம்பெனி ஒரு அவார்டு கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வியாழக்கிழமை நேரத்துல இருந்து அடுத்த புதன்கிழமை நைட் வரைக்கும். ஸோ ஸ்டார் ஆஃப் த வீக்னா இந்த வாரம் யார் அதிகப்படியான லாகின் பண்ணியிருக்காங்க, அதிகப்படியான பிவி பண்ணியிருக்காங்கன்றத நம்ம கம்பெனி வந்து ஒரு அவார்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த ரெகக்னேஷன்ல சூப்பரா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்டார் ஆஃப் த மந்த் அப்படின்ற ஒரு ரெகக்னேஷனும் இருக்கு. ஸோ இந்த மாசம் வந்து ஈரோடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேரளாவா ஈரோடான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார் ஆஃப் த மந்த் அண்ட் ஸ்டார் ஆஃப் த வீக் அவார்டு இருக்கு. ஸோ அதை நீங்க பிளான் பண்ணுங்க. அதுக்கு பெரிய கிஃப்டும் இருக்கு, சர்ப்ரைஸான கிஃப்டும் இருக்கு, அண்ட் சர்ப்ரைஸான டூரும் இருக்கு. ஸோ அது என்னென்ன விஷயன்றத நாளைக்கு வந்து குரூப்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஸோ எவ்ரிடே நம்மளுக்கு கவுண்ட்ஸ், எவ்ரி லாகின் கவுண்ட்ஸ், எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸ், எவ்ரி ஹவர் கவுண்ட்ஸ். ஓகே. ஸோ அடுத்த மதுரை மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மீட்டிங் வருது. ஸோ 25ஆம் தேதி இன்விடேஷன் வந்துடும், பாருங்க. மாட்டுத்தாவணி கிட்ட தான் நம்ம ஹோட்டல்ல வந்து மீட்டிங். அன்னைக்கு வந்து பெரிய 100+ பீப்புள், 150 பீப்புள் வருவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு ரெகக்னேஷன் இருக்கு. புதுசா ஷார்ட் டைம்ல அச்சீவ் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே அங்க ரெகக்னேஷன் இருக்கு. இந்த ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்குறவங்க, ஸ்டார் ஆஃப் த மந்த் வாங்குறவங்களும் அங்க கௌரவப்படுத்தப்படுவீங்க.